ஆசிரியர் பெருமக்கள், இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதில் மாடல் 1. If the principal is getting doubled after 4 years, then calculate the rate of interest. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அசலாமா அந்த அசல் 4 இயர்ஸில் டபுளாக மாறுது அப்படின்னா வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஏ 20%, பி 25%, சி 30%, டி 35%. டபுள்னா டபுள் ஃபார்முலா மாதிரி டபுள் -1 பெருக்கல் 100 பை ஆண்டு. அதாவது டபுள் -1 × 100 பை 100 இயர். அப்போ என்ன எத்தனை டபுள்னா 2 அர்த்தம். 2 - 1 பெருக்கல் 100 பை 4. 2ல் 1 போனால் 1 பெருக்கல் 100 பை 4. 100ல் எத்தனை நாள் இருக்குது? 25. அப்போ 25%. ஆன்சர் இஸ் பி. வெரி குட். நெக்ஸ்ட், இஃப் த பிரின்சிபல் இஸ் getting doubled after 20 years, then calculate the rate of interest. ஓர் அசலானது 20 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. டபுள் -1 பை இயர் பெருக்கல் 100 போடுறோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஏ 5%, பி 4%, சி 5.5%, டி 4.5%. சரி, டபுள்னா டபுள் -1 பை இயர் பெருக்கல் 100. அதாவது மடங்கு எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அத்தனை மடங்கு -1 பெருக்கல் 100 பை ஆண்டு. இப்போ டபுள்னு கொடுத்ததுனால 2ன்னு அர்த்தம். ட்ரிபிள்னு கொடுத்தாங்கன்னா 3 போடும். அப்போ 2 - 1 பெருக்கல் 100 பை 20 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20. 2ல் 1 போனால் 1 பெருக்கல் 100 பை 20. அப்போ என்ன? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் மேலே கீழே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா 10 பை 2. இப்போ 10ல் பாதி 5%. ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஓ, நெக்ஸ்ட், a sum of money doubles in 10 years, find the rate of interest. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ ஏ 5%, பி 10%, சி 20%, டி இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அதாவது விவரங்கள் போதுமானதாக இல்லை. சொன்னோம் டபுள்ஸ் இருக்கும்போது இங்கே ரெட்டிப்பு கொடுத்துருவாங்க. 2 ஒன்று தான். டபுள்னால 2 மடங்குனால 1. அப்போ என்ன? டபுள் -1 பெருக்கல் 100 பை இயர். அப்போது மடங்கு -1 பை 100 பை 6. அப்போது 2 -1 பெருக்கல் 100 பை 10 வருஷம் கொடுத்துருவாங்க. 1 2ல் 1 போனால் 1 பெருக்கல் 100 பை 10. ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் போயிட்டா மீதி 10%. ஆன்சர் இஸ் அப்போ எங்கே இருக்குது? பி. வெரி குட். அதே தான். ஆன்சர் இஸ் பி. A sum of money doubles in 6 years or half of the sum. Find the rate of interest. ஒரு தொகையானது தனி வட்டி 6 ஆண்டுகளில் பாதியாக அல்லது அத்தகையது போல அரை மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 6%, பி 7 2 3%, சி 8 1 3%, டி 10%. அதான் இதுவும் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க? மடங்கு பாதியாக. பாதினா ஹாஃப். அப்போ 1/2 -1 பெருக்கல் 100 பை எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 6. அப்போது 1 கீழே இருக்கிற அரையில் 1 போனால் ஹாஃப் பெருக்கல் 100 கீழே 6. இப்போ என்ன? 1 கீழே 2 பெருக்கல் 100 பை 6 சுருக்குனா 2ஆல் சுருக்கலாம். 2ஆல் சுருக்குனா 50 பை 3.
அப்போ மேலே வந்து ஓர் 50 50 பை கீழே வந்து 2 பெருக்கல் 3 அப்போ 6. அப்போ 50/6. திருப்பியும் கட் பண்ணால் 2ஆல் கொடுக்கலாம். தட் இஸ் 25/3. 25ல் 8 24 மீதி 1 1 எல்லாம் 8 1/3 எங்கே இருக்குது? ஏவா பியா சியா? சி. வெரி குட். அதான் ஆன்சர். சி இஸ் தி ஆன்சர். Next, at what rate of interest a sum of money doubles itself in 10 years in simple interest? ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? 10 வருஷத்தில் டபுளாக மாறுதல் கொடுத்துருக்கு. ரெட்டிப்பு. அப்போது ரெட்டிப்பு என்னென்னா டபுள் -1 பெருக்கல் 100/a மடங்கு -1 பெருக்கல் 100/6. ஏ 10%, பி 20%, சி 50%, டி 25%. சரி, அப்போ 2 - 1 பெருக்கல் 100/10. அப்போது 2ல் உள்ள போனால் 1 பெருக்கல் 100/10. ஒரு 0 கட் பண்ணால் 10%. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சார். தேங்க்யூ. நன்றி.